ஐயோ, உங்க சோர்சஸ் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் எங்களுடைய எலெக்ஷன் எப்படி நடக்கணும், பிரைம் மினிஸ்டர்லேருந்து கேபினெட் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து முதலமைச்சர்கள் வந்து எங்கெங்கே பாஜகவுடைய ஆட்சி இருக்கும் அங்கிருந்து எல்லா முதலமைச்சர்கள் வந்து நேரில் வந்து நாங்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சுட்டு போனோம். மோடி அவர்கள் வராங்க, மோடி வராங்க. இப்போ என்டிஏ கூட்டணி இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மேடையேற்ற சொல்லுவாங்க. மேலும் எல்லா கட்சிகளும் வந்தா தெரியும் உங்களுக்கு. என்டிஏ தானே. இப்போதானே நேற்று காலையிலேருந்து 10:30 மணிலேருந்து நைட் 10:30 வரைக்கும் மீட்டிங் போயிருக்கு எங்களுக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. என்டிஏ மீட்டிங் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல் எங்களுடைய இந்திய ஜனநாயக கூட்டணியோட இது இருக்கு. கரூர் சம்பவம் விஷயமா நேற்று விஜய் வந்து விசாரணைக்கு போயிருக்காங்க. தொடர்ந்து அவரை தொடர்ந்து ஜான் ஆரோக்கியசாமியோட வந்து சம்மந்தம் வச்சிருக்கு. அது நம்பப்பட்ட சம்பந்தம் என்னன்னா இவரோட நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டில் இருந்து பணங்கள் பெறப்பட்டதா அப்படி ஒரு சம்பந்தம் கேட்டுப்பாங்க. சார், நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. கோர்ட் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன தகவல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி விசாரணை கூப்பிட்றாங்கன்னா ஐ திங்க் விஜய் நல்ல கோஆப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. விசாரணைக்கு போக மாட்டேன்னா சொல்லவே இல்லை, அவர் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது விசாரணை நடக்குதுன்னு அது எப்படி இருக்கட்டுமோ அது போட்டோம். அதே போல தற்போது விஜய்க்கு வந்து ஒரு நடிகராக தான் அந்த திரைப்படம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் நடிகர் சங்கத்துல இருந்தோம் எங்கிருந்தோம் அவர் ஒரு ஆதரவான நம்ம பார்க்கிறோம். பார்க்குறீங்க நடிகர் சங்கம், ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கே ஒரு நடிகர் சங்க ஆதரவு இல்லாத போது மற்ற சிறு நடிகர் இல்லை, அது எப்படி அதை பார்க்க முடியும்? நடிகர் சங்கத்திலேருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணுவோங்கிறது கிடையாது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போ தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும். அவ்வளோதானே இருக்கு. இந்த விஷயம் வந்து அதாவது மலையாளத்தில் தெலுங்குல இருக்கக்கூடிய கேசரி படம் தான் தமிழில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக கிடைச்ச சென்சார் போது இதுக்கு வந்து தாமதமாக வந்து ஒரு அரசியல் காரணங்களாக இது ஜனநாயகன் யாராவது பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நான் இதில் வெளியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப் முன்னாடி, அவங்க பார்த்தாங்களா? பார்க்காமலே நீங்கள் ஏன் முடிவுக்கு வரீங்க? இப்போது சென்சர் போர்டில் அதை கிளியர் பண்ணலைன்னா நிச்சயமாக அங்கே சென்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்க அதை பார்த்துட்டு வேண்டான்னா சொல்லியிருப்பாங்க. இதே ஜனநாயகத்தை மட்டுமல்ல, நீங்கள் பராசக்தி சொல்லும் போது அதுக்கு வந்து சிபிஎஃப்சிலேருந்து தடை இருக்குன்னு சொன்னாங்க, வந்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து ரெட் ஜாயிண்ட் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சது யாரு? உங்கள் கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ் தானே. கூட்டணியில் இருந்து இந்த ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பராசக்தியை பேன் பண்ணணும் ரிலீஸ்க்கு அப்புறம், பார்த்ததுக்கப்புறம். இந்த மாதிரி படம் பார்க்காமையே ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன், கருத்து சொல்கிறவங்களாம் இப்போல்லாம் எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க, ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வரட்டும், பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. பராசக்தி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு, அதாவது காங்கிரஸ் எதிராக இருக்கிறதுனால தான் அந்த படக்குழு கூட்டு எழுமுருகன் மோடி அதான் எல்லாருடைய கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கல. தற்போது நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைச்சேரியில ஒரு இளைஞரை வந்து ஒரு 4 பேர் கட்டியால வீடியோ பாக்குறீங்க. முதல்ல தமிழகத்துல இருக்கிறது திமுக ஆட்சியில அடிப்படையில இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து டாஸ்மாக் போதைப் பொருட்கள். நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை. முதலமைச்சருக்கு கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்மார்க், கல்லூரி பக்கத்தில் டாஸ்மார்க், பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்மார்க், ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தெருவில் டாஸ்மார்க். நானே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து டாஸ்மார்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமாக இருக்காது, ஏன் ஆளுங்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்காது, டாஸ்மார்க் நான் வந்து இருக்காது, 10 மணிக்கு மேலே உங்களுக்கு காசு வராது. தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்மார்க் மட்டும் நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. மகளிருக்கு ஆல்ரெடி திமுக வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் கொடுத்துருக்கு. எப்போலேருந்து? இல்லை, நான் கேட்குறேன், எப்போலேருந்து?
கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது அதிமுக எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க? மேடம் அவங்க தகுதி வாரியா மீண்டும் அதை வந்து போன தேர்தலே ஆரம்பிச்சாங்க, சொன்னாங்க 6 மாசம் கொடுத்தாங்க, நிறுத்திட்டாங்க. தேர்தல் வரப்போது 6 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. நடுவில் இருக்கிற 4 வருஷம் தூங்குனாங்க. நம்ம நிதி நெருக்கடியில தற்போது அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் 1000 ரூபாவே கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை 2000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அது சொல்லுங்க. 2000 ரூபாய் அதிமுக கொடுத்துருவாங்க. மேடம், சட்டசபை இன்று வந்து கூடுகிறது. இந்த வருஷத்தோட முதல் சட்டசபை. இது வந்து ஆளுநர் வந்து அவருடைய முதல் உரையை சொல்லுகிறார். ஏன்னா கடந்த முறை வந்து திமுகவினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து வெளியே கலப்பிட்டாரு. அப்படி இருக்க சொல்ல இந்த வருஷம் முதல் உரையா நடத்துறாரு. இந்த வருஷமும் அவங்க கிளம்புவாங்க. திமுக காங்கிரஸ்க்கு இருக்கிற ஒரே வேலை, நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும். அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும். நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்க வெளிநடைப்படுவோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில வந்து பாமக தரப்பை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்காரு. அவர் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அன்புமணி மேலையும் பிரதமர் மேலையும் நாங்கள் வழக்கு போடணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயம், அது நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ. இப்போதைக்கு இல்லை.